பெரும் புகழ் சுவாமி குரத்தாழ்வான் எம்பெருமானாரை பாடுவதற்கு கூட 107 பாட்டு கிடைச்சது. 108 நூற்றந்தாதி நம்ம மிக அழகாக ராமசுடந்தாதி பாடுகிறோம். ஆனால் எப்படி குரத்தாழ்வானுக்கு மொழியே இல்லை. எப்படி சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்து பெருமாளை மிக விசேஷமாக பாடுவாராம். தாயார்கிட்ட போயிட்டு பாடும் பொழுது மொழியே இல்லை, தாயாரை பாடவே முடியாதுன்னு சொல்லிட்டு வரான். அப்போ உடனே பெருமாள் பார்த்தார், தாயாருக்கு தான் ரொம்ப பெருமையா, எனக்கு இருக்கு பாரு பெருமை அப்படின்னு சொல்லி தாயாரோடைய உடையெல்லாம் இவர் எடுத்து போட்டுக்கிட்டார். அதான் மோகினி அலங்கார். தாயாரோட அவரெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டார். எடுத்து போட்டுட்டு வந்து கேட்கிறார் பராசர பட்டர்கிட்ட, என்னமோ பெரும் அழகு அழகுன்னு சொல்லிட்டு இருக்க தாயார இப்ப பாரும், எம்மை அழகை பாரும் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். இப்போ நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தை மிக அழகாக இருக்கும். அவர் தாயார் தானா பெருமாள் தான் நமக்கே தெரியாது. அந்த அளவு ஒரு உருவ ஒற்றுமை அப்படியே இருக்கும் அற்புதமாக. அப்ப சொல்லுவாரு சுவாமி பராசர பட்டர் மிக அழகாக, நல்லா இருக்கு ஆனா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் இழுத்தா நீ நல்லா இரு, நல்லா கெட்டு போன அர்த்தம் அது. அப்படி நல்லா இருக்கு, என்னவோ இழுக்கிறீர், உன் தாயார் அழகு எமக்கு இல்லையா? என் தாயாருடைய கண்ணழகு உங்ககிட்ட இல்லையே. எம்முடைய தாய்க்கு 2 கண்ணுமே வெண்ணெய், உங்களுடைய ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சுட்டு ஒரு கண்ணில் சுண்ணாம்பை வச்சுங்கிறிய, நான் என்ன பண்ணுவேன்ட்டாராம். அப்போ உடனே பெருமாள் சேர்த்து கட்டிட்டாராம் யார பராசர பட்டரை. அப்போ இந்த இடத்துல அது போல இங்கு எம்பெருமானாருடைய பெருமையை சொல்லுவதற்கு கூட பலவிதமான பாசுரங்கள் கிடைத்தன. குலத்தாழ்வானுடைய பெருமையை சொல்லுவதற்கு மொழியே இல்லை. மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் ராமானுஜம் எப்பேற்பட்ட ஒரு குரத்தாழ்வானுடைய சரண் என்று எடுத்து காட்டுகிறார்கள் பெரியோர்கள் அப்படின்னு சொன்ன அந்த குரத்தாழ்வானால்தான் இப்ப எம்பெருமானாருக்கே மோட்சம் என்பதை திண்ணமாக்குறது. இப்ப தேவபெருமான் என்ன சொல்லிட்டாரு மிக அழகாக, உம்முடைய சம்பந்திகளுக்கு மோட்சம் பண்ணிட்டாரு, கண்ணையும் கொடுத்துட்டாரு, 400 ஆணுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னுட்டார். ஏன் குரத்தாழ்வான் கேட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவபெருமாள் அப்பேற்பட்டவர், கேட்டதை கொடுக்கக்கூடியவர், வரம் ததாதி என்று எடுத்து காட்டும் பொழுது வரதராஜன் ஆனவர் கேட்டதை கொடுப்பவராம். வரதராஜன் அப்பேற்பட்டவர். ஆகையினால இத எம்பெருமானார் கேள்விப்படுறார். சுவாமி ராமானுஜர் கேட்ட உடனே தன்னுடைய இடுப்புல இருக்கக்கூடிய உத்திரத்தை எடுத்து போட்டு கூத்தாடுறாராம் சுவாமி ராமானுஜர். என்ன சந்தோஷம் இப்ப ராமானுஜருக்கு, ஏன் இப்படி அப்படி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அப்ப சொல்றாராம் சுவாமி ராமானுஜர், இல்லை ஆச்சாரியன் வாக்கு மீறியதினாலே எனக்கு நரகமானது பிராப்தமா இருந்தது. இப்ப சம்பந்தம், இப்ப பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா சம்பந்தம் இல்லையா, அது வெறும் இந்த உடலுக்கு உண்டான சம்பந்தம். அதுபோல் இங்கு ஆத்ம சம்பந்தமா, சிஷ்ய சம்பந்தமா, ஆச்சாரிய சம்பந்தமா என்று பெரியோரை எடுத்து காட்டும் போது மிக விசேஷமாக சிஷ்ய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம். குரத்தாழ்வானுக்கு சிஷ்ய சம்பந்தம், பெருமானாருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறது அல்லவா? அப்ப அந்த சம்பந்தமானது எனக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுத்ததே என்ற ஒரு சந்தோஷம் சுவாமி எம்பெருமானாருக்கு. ஆகையினாலே இந்த இடத்துல எடுத்து காட்டும் பொழுது இந்த உத்தரவு வாங்கிக்கிட்டு சுவாமி குரத்தாழ்வான் திருவரங்கத்துக்கு வந்து திருவரங்க பெருமாள் அரையர் சுவாமி அவருடைய திருமாலில இருந்து யோனித்யம் அச்சுத பஜாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்த ததிரயானி திருநாயமேனே அஸ்மத் குரோரு பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தியே என்று அந்த இடத்துல இந்த தனியனை சொல்லி சரணாகதி பண்ணுகிறாராம். என்ன சுவாமி, எம்பெருமானார் தான் பஞ்சசமஸ்காரமா சரணாகதி பண்ணிட்டாரே குரத்தாழ்வான் ஏற்கனவே, இப்ப ஏன் இந்த தனியனை சொல்லி சரணாகதி பண்ணணும் என்பது கேள்வி. என்னோட பெரியோர்கள் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார்கள். தேவபெருமாள் மோட்சத்தை கொடுத்துட்டாரு, ஆனால் ஆச்சாரியனானவன் தடுத்து விட்டால் மோட்சம் செல்ல முடியாது. பெருமாள் மோட்சத்தை கொடுக்கலாம், ஆனா ஆச்சாரியனானவர் இங்கே தடுத்தேனே, அதாவது ஆச்சாரியனே உத்தாரகம் என்று எடுத்து காட்டுகிறார்கள். இப்படி லோகாச்சாரிய மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், அவை ஒன்றே மோட்சத்திற்கு வழி என்பது ஸ்ரீ வசனபூஷண சாஸ்திரம். அதை சொல்லும் பொழுது இப்ப பெருமாள் கொடுத்துட்டாரு மோட்சம், ஆனா இங்கு எம்பெருமானார் இருக்கிறாரே, அப்போ சுவாமி ராமானுஜர் இருக்கிறாரே, அப்ப அவரை விட்டுட்டு இப்ப முன்ன மோட்சத்துக்கு போகணுமே. அப்ப ராமானுஜர் கேட்க அப்ப சொன்னாராம் குரத்தாழ்வான், தேவரின் மேலே வரும் பொழுது அங்கேயும் உம்முடைய திருவடியை அடியேன் பாத பூஜை பண்ணணும்னு கேட்டாராம். எப்பேற்பட்ட ஒரு சிஷ்யத்துவ பூர்த்தி பாருங்க.
அப்ப அங்கு சென்றாலும்